ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ஸோ இப்போ அந்த 5 நாட்கள் முடியல நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சந்தானம் வந்து காமெடி ஹாரர் திரைப்படத்தில் ரொம்பவே நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து திரைப்படங்கள் தான் ஒரு தில்லுக்கு திட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வந்து 3 பார்ட்டாக வந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த 3 பார்ட்டும் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் லேட்டஸ்ட்டாக போன திரைப்படமாக டிடி ரிட்டர்ன்ஸ் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 திரைப்படத்துக்கும் மேலே வந்து ஒரு பெரிய கதை கலக்கத்தில் பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன முதல் நாள் இருந்தது நிறைய நெகட்டிவ் விமர்சனம் பெற்றுட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போன ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த திரைப்படம் அமையலை அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. ஸோ சந்தானத்துக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லப்பட்டது. சந்தானம் ஃபேன்ஸ் மத்தியிலும் வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஸோ அதனாலே வந்து வசூல் வந்து ரொம்பவே குறைவான வசூல் தான். ஸோ போட்ட பட்ஜெட்டோடு வந்து கண்டிப்பாக கம்மியான வசூல் தான் வந்துட்டுருக்கு. ஸோ 5 நாட்கள் முடியல நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெறும் 12 கோடி தான் வசூல் செஞ்சிருக்கு. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.